ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி கழுவி காய வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு 2 தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு நம்ம நல்லா காய வச்சுட்டு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம கிச்சனில் நார்மல் இடத்துல கூட ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவை அப்போ நம்ம ஃபேஸ் பேக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கஸ்தூரி மஞ்சள், தயிர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், பாதி லைம். இது 4 வச்சு தான் நம்ம ஃபேஸ் பேக் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி என் ஃபேஸ் பேக்குக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து லைம், எலுமிச்சப்பழம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். தேவையாக இருக்கிறவங்க எலுமிச்சங்காய் எடுத்துக்கலாம். அப்படி வேண்டானாக்கா நீங்கள் வேறு தயிரும் மஞ்சளும் அரிசி மாவு வச்சு நீங்கள் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கலாம். இது 4 பொருளை வச்சு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபேஸ் பேக் நம்மளுக்கு ரெடி. ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக்கு. அரிசி நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டிங் பண்ணி கொடுக்கும். தயிர் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைம் எடுத்துக்கிறோங்க. லைம் நம்மளுக்கு இந்த கரும்புள்ளி இருக்கிறதுல நம்மளுக்கு அது நீக்கி கொடுக்கும். அப்புறமா நம்ம முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளியெல்லாம் நம்மளுக்கு அந்த லைம் ஜூஸ்னால நம்மளுக்கு அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த அளவுக்கு ஃபேஸ் பேக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்பப்போ தேவை நம்ம ஃபேஸ் பேக்குக்கு அப்பப்போ நம்ம அந்த அரிசி மாவை அரைச்சி நல்லா ஜலிச்சு பவுடர் பண்ணி நம்ம கிச்சனில் ஃப்ரிட்ஜில் வேண்டாம், நார்மல் இடத்துல கிச்சன்லேயே நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. பாருங்கள், இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு கொஞ்சம் ட்ரை ஆகும்போது நம்ம பச்சை தண்ணியில் கழுவிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.